முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களோட இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள், அவங்களுடைய விருப்பங்கள், ஆர்வங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் இப்போது சிறப்பு விருந்தினர்களாக 2 பேரை நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் மணி மற்றும் கவிதா முரளிதரன் அவர்கள். இப்போ 2 பெரிய தலைவர்கள் இல்லாம நடக்கக்கூடிய ஒரு முதல் தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு, அல்லது இவங்க இல்லாததுனால உங்களுக்கு ஏதாவது மாறுபாடு தெரியுதா, அல்லது ஓகே எப்பயும் போல பார்ட்டி ரன் ஆயிட்டு இருக்கு, ஸோ எங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல அப்படின்னு இருக்கா? இந்த பிரச்சாரங்கள் அப்போ இந்த ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அவங்க பிரச்சாரம் வந்தாங்கன்னா ஓகே இவங்க வராங்க, ஸோ நிறைய பேர் கூட்டம் குமிஞ்சு அவங்களுக்காக ஓட் போடுவாங்க. அந்த விஷயம் இந்த வருஷம் குறையும்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஃபேஸ் வேல்யூவோட அவர் இல்லை அப்படின்ற விஷயங்கள் ரிஜிஸ்டர் ஆக நிறைய பேர் அந்த ஓட்டு போடுற அந்த குரூப் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. முகங்கள் ஆக்சுவலாக அவங்க இருக்கப்போ அவங்க அருமை தெரில, அவங்க போயிட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னோட இது என்னென்னா 2 பெரிய பார்ட்டி அவங்களே ஜெயிச்சுட்டு வந்தாங்க. இந்த வாட்டி வேறு எதுனா ஒரு புதுசாக யாருன்னா வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஓகே. இப்போ மாற்றம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் மாற்றத்தை கொடுக்க போகிறோம். இந்த 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் மாற்றி மாற்றி ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் அந்த மாற்றத்தை இந்த தமிழகத்துக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கட்சிகள் நிறைய அறிமுகமாயிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு மாற்றமாக இருக்கும், அல்லது பெரிய அளவில் எங்களுக்கு எதுவும் மாற்றம் தெரியலை அப்படின்னு 2 ஒப்பீனியன் இருக்குல்ல, உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, மாற்றத்தை கொடுக்க போகிறோம்னு சொல்கிற கட்சிகள் எல்லாமே தேர்தல் நெருங்க அதே திராவிட கட்சிகளோட தான் போய் இணைஞ்சிடுறாங்க. ஸோ ஆப்வியஸாக இப்போ மையம் அவங்க தனியாக தான் நிற்கிறாங்க, மக்கள் நீதி மையம் அதெல்லாம் அதான் அந்த 2 பெரும் தலைவர்கள் இல்லாத போனதுனால தான் அவர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு களத்தில் இறங்கி இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் இருந்த வரைக்கும் இத்தனை வருஷமும் அதே பாப்புலாரிட்டி அதே ஃபேம் அவங்க எல்லாருக்குமே இருந்தது. பீட் கமல் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், எல்லாருமே அந்த 2 பெரும் தலைவர்கள் இல்லை, 2 கட்சியோட மூளை மாதிரி இருந்தாங்க 2 பேருமே. இப்போ அந்த விஷயம் இல்லைன்றப்ப அந்த என்டையர் பாடியை டிஸ்ஃபங்க்ஷன் ஆன மாதிரி இருக்கிறனால அந்த இடத்துல நம்மளால் போய் ஏதாவது பண்ண முடியுமா? தே ஆர் ட்ரையிங். ஸ்டில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாற்றம் வெறும் இந்த ஒரு தேர்தலில் நடக்கிறதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஓகே. இந்த சேஞ்ச் அப்படின்ற விஷயம் புதுசாக வர பார்ட்டிஸ் கிட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த கேண்டிடேட் நிறுத்துறாங்கல்ல அவங்களதெல்லாம். இப்போ அவங்க நல்ல எஜுகேட்டட், அந்த ஃபீல்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க கேண்டிடேட் யாராவது உள்ள வராங்கன்னா கேண்டிடேட்டாக, அது மேலே யங்ஸ்டர்ஸோட பார்வை அதிகமாக வரும். ஓகே இவங்க படித்தவங்க, ஸோ இவங்க இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இவங்களை கொண்டு வந்தோம்னா ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ன்ற ஒரு பாயிண்ட் ஒரு கார்னர் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி அந்த பர்சன் மேலே. இதன் மூலமாக அந்த கட்சிக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தலாம், அந்த பர்சன் இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ்னால ஏற்படுத்தலாம் அப்படின்றது. சாதி ரீதியாக ஓட்டு போடுறது அல்லது மதத்தின் பேரால இந்த மதம், நம்ம எல்லாரும் இந்த மதத்துல இருக்கோம், ஒன்னா இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்றது, இனவாதம், நம்ம எல்லாரும் தமிழர்கள் அதனால நீங்க ஒரு தமிழரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்களை மக்களை தனித்தனியா ஒரு பிரிச்சு அல்லது ஒரு குழுவா இணைக்கிறதுக்காக பேசுறாங்கல்ல, அதை நீங்க எப்படி பாப்பீங்க? அது எப்படி சொல்லணும், ஒரு முட்டாள்தனம்னு சொல்லலாம். எதுவுமே ஒரு சென்ட்ரலைஸ்டாக பார்க்கணும். எல்லாருமே மக்கள் தான், அவங்க ஜாதி மக்கள் இவங்க ஜாதி மக்கள்னு சொல்லி ஒரு யூஸ்ஃபுல்லாக இல்லை, ஜஸ்ட் டு அட்ராக்ட் பீப்புள்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆக்சுவலி த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் இல்லைன்னா யாருக்கு அந்த போஸ்ட்டுக்கான தகுதி இருக்கோ அவங்க தான் ஆகணும். இல்லாமல் லைக் இந்த ஜாதியில் இருக்காங்கன்னா அவங்க ஃபுல்லாக பர்ஃபெக்ட் அந்த மாதிரி இல்லை. ஸோ மோஸ்ட் ஆப்டான பர்சன் தான் வரணும் அந்த மாதிரி. ஓகே. ஆப்வியஸாக இந்த மாதிரி ஒரு இது கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விஷயம் தான். ஏன்னா அதே ஜாதி அதே இனத்தில் பேஸ் பண்ண வந்தவங்க அவங்க எதனா தப்பு பண்ணாக்க அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் அந்த மக்களுக்கே ஏற்படும். அதனால் தப்பு பண்ணாலும் வெளியே வராது அப்படிங்கிற ஒரு தைரியத்திலேயே இல்லை சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற தைரியத்திலேயே அவங்க இது பண்ணுறாங்க, பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காஸ்ட், ரிலீஜன், நேஷ்னாலிட்டி, லாங்குவேஜ் இது எதுவுமே நம்மளோட ஐடென்டிட்டி அப்படின்றது கிடையாது. நம்ம அதோட பிறந்துட்டோம், அப்படிதான். நம்ம என்ன சாதிச்சோம் அதை வச்சு ஒன்றும் பண்ணல இது இருக்கும். இந்த வாட்டி இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு மத்தியில் அந்த மாதிரி ஒரு விஷயம் பெருசாக இம்பேக்ட் பண்ணாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது அப்படின்னு தான் தோணுது. ஜாதி மூலயமாவோ இல்லை இனத்தில் மூலியமாவோ ஓட்டு போகிறதுன்றது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் அதை பண்ண மாட்டாங்க. பட் அந்த எக்ஸிஸ்டிங் அந்த
ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பீப்புள் மத்தியில் அது இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. பட் அது இருக்கக்கூடாது அப்படின்றது எங்களோட விருப்பம். அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. மோரோவர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் எல்லாமே அபவ் 35 இயர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க அந்த காலம். ஐ மீன் ஒரு 10 to 20 இயர்ஸாக ஓட் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் நிறைய இருப்பாங்க. இப்போது நம்ம உள்ளே போனோம்னா நமக்கு தெரியும் யாருக்கு ஓட் பண்ணணும், எதை பார்த்து ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மல் பீப்புளோட மைண்ட் செட் எதுனா, ஓ இவர் நம்ம ஜாதியிலேருந்து வந்திருக்காங்க, நம்ம ஆள், இவர் ஓட் போட்டால் நமக்கு ஏதாவது செய்வார். ஸோ அந்த ஒரு மைண்ட் தாட் இருக்கும் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும். இப்போது ஒரு இடத்துல தெலுங்கர்கள், ஐ மீன் வேலூரில் வந்து தெலுங்கு பீப்புள்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு தெலுங்கு கேண்டிடேட்டை நிறுத்தினா, ஓ இவர் தெலுங்கு, நமக்கு நிறைய உதவி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல சேம் செட்டியார்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து ஒருத்தர் நிப்பாட்டினாங்கன்னா இவங்க நமக்கு நிறைய செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்ஸ் வந்து ஏற்கனவே பீப்புள் மேலே வந்து புகுத்த வேண்டியதில் புகுத்திட்டாங்க. ஸோ அதுபடி தான் பீப்புள்ஸ் இப்போ வரைக்குமே ஓட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது சேஞ்ச் பண்ணுறது வந்து இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். பட் நம்மளால் முடிஞ்சால் சேஞ்ச் பண்ணலாம். பெண்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சேஃப்டி வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணேன்னா, சேஃப்டி ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். ஸோ வீட்டில் என்ன நடக்குதோ, எப்படி நம்ம அப்பா அம்மா வந்து பழகுறாங்க, அதை பொறுத்து தான் வந்து பசங்க வளருவாங்க. கவர்மெண்ட்னால விமென்ஸ்க்கு வந்து சேஃப்டி கொடுக்கணும், அது நிறைய பாலிசிஸ் வந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் வந்து விமனோட லைஃப்பை வந்து காப்பாற்றினதே கிடையாது. மேபி தே கேன் ஹெல்ப் இன் எஜுகேஷ்னல் வைஸ் ஆர் சம்திங் லைக் தட். பட் ஃபிசிக்கலாக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியல. இது ஒரு பெரிய கேஸாக இருக்குது. இதை வந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு அல்லது ஒரு முறையாக அதற்கான விசாரணை நடக்கிறது அப்படிங்கிறத அரசாங்கம் உறுதி செய்யணும்ல. அப்போது அதை உறுதி செய்யறது அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் அது எப்படி மாறிடுச்சுன்னா டோட்டலாக பாலிட்டிக்ஸாக மாறிடுச்சுல. ஸோ யூ கான்ட் டூ எனிதிங். ஓகே. ஆஃப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ண தான். கவர்மெண்ட் வந்து இப்போ ஓகே லேட் நைட்ஸை போலீஸ் வந்து இப்போ செக்யூரிட்டிக்கு வைக்கிறாங்கனாலும் ஐ கான்ட் ட்ரஸ்ட் ஹிம். அவங்கள பற்றியும் எனக்கு தெரியாது. மேபி அவங்க மிஸ்டேக் பண்ணாலும் அது வெளியே வந்தாலும் பாலிட்டிக்ஸ் இருக்குன்ற மாதிரி அதை அவட க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஒரு 1 வீக்கில். ஸோ ஐ கான்ட் கெட் எனி பெனிஃபிட். அது திரும்பி நடக்காமல் இருக்க சான்ஸும் இல்லை. ஸோ வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் எஜுகேட்டிங் அஸ். அதே மாதிரி பாய்ஸையும் அவங்க எஜுகேட் பண்ணாங்கன்னா அவங்க பெருசாகும் போதும் அந்த மிஸ்டேக் நடக்காது. க்ரோயிங் ஸ்டேஜஸ்லையும் ஜென்ரேஷன் வைஸும் அந்த மிஸ்டேக்ஸ் நடக்காது. ஆக்சுவலி இப்போ காவலன் SOS அந்த மாதிரி ஆப்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதை பற்றி எவ்வளோ பேருக்கு அவேர்னஸ் இருக்குன்னு தெரியல. ஓகே. அந்த மாதிரி அவேர்னஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து நிறைய பேருக்கு தெரிகிற மாதிரி பண்ணாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே. திட்டங்கள் வர்றதும் மக்களுக்கு ஒன்றா வசதியாக இல்லை, ரொம்ப சுலபமாக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, அல்லது அதை பற்றி விழிப்புணர்வே இல்லை. ஒரு கட்சியிலேருந்து உங்களுடைய தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தும் போது நீங்கள் இந்த கட்சியை நான் நம்புகிறேன், இந்த கூட்டணியை நான் நம்புகிறேன், அதுக்காக நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு பார்ப்பீங்களா? அல்லது அந்த பர்டிகுலர் வேட்பாளர் இவர் நல்லவர், அல்லது இவர் இந்த மாதிரியான சில குவாலிட்டிஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அதனால அந்த வேட்பாளர் நல்லவருங்கிறனால நான் அதுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு பார்ப்பீங்களா? அந்த குறிப்பிட்ட கட்சியும் அல்லது கூட்டணியும் முக்கியமா, அல்லது அந்த தனி நபர் முக்கியமா? இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது தனி நபர். ஓகே. ஏன்னா அவர் வந்து மக்களோட எப்படி வந்து பழகுறாரு, அவர் வந்து அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறாரு, எப்படி அதுக்கான ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த கூட்டணியும் பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இவர் நல்லா இருந்துட்டு அந்த கூட்டணி வந்து கொஞ்சம் டவுன் சைஸ்டாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் எஃபெக்ட் வந்து அவ்வளோவா இருக்காது. அது கொஞ்சம் ஓகே. ஆப்வியஸாக அந்த தனி நபருக்கான முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். கட்சிக்கும் கூட்டணிக்கும் அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பட் தனிநபரை வச்சு தான் வந்து யோசிக்க முடியும். அவர் எப்படி பண்ணுவார், அவருடைய வயது வரம்புலேருந்து, அவருடைய அரசியல் அனுபவத்திலேருந்து, இதுக்கு முன்னாடி செய்த நல்ல விஷயங்கள், அவர் மேலே மக்களுக்கு ஏதாவது ஒரு தவறான அபிப்பிராயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஓட் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் இந்த கேண்டிடேட் வந்தார்னா, இப்போ நாங்களாம் எப்படி யோசிப்போம்னா, இந்த கேண்டிடேட் வந்தார்னா ஏரியாவில் ஸ்போர்ட்ஸோட டெவலப்மெண்ட்க்கு ஏதாவது பண்ணுவாரா, சின்ன பசங்க படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலோட டெவலப்மெண்ட்க்கு ஏதாவது பண்ணுவாரா, அந்த மாதிரி யோசிப்போம். வயதானவர்கள்லாம் வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ரீ பஸ் பாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்காம ஈஸியாக வந்து ரீச் ஆகுமா அவங்களுக்கு, அந்த மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இண்டிவிஜுவலை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து யோசிக்க முடியுமே தவிர கட்சி அண்ட் கூட்டணி வந்து செகண்டரியாக தான் வச்சு பார்க்கணும். ஓகே. என்னை பொறுத்தவரை போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் சொல்வேன். என்னதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வி ஹேவ் டு கிவ் இட் டு த கேண்டிடேட் தான். என்னதான் நம்ம கேண்டிடேட் சூஸ் பண்ணி கேண்டிடேட்டை பார்த்து நம்ம ஓட் போட்டாலும் கேண்டிடேட் டசன்ட் ஹேவ் த என்டையர் ரைட்ஸ்
இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட கட்சியை பொறுத்து தான் இருக்குது. அவங்க கட்சி சப்போர்ட்டிவாக கேண்டிடேட்க்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க நினைக்கிற எல்லா நல்லதுங்களும் அந்த அவங்களோட தொகுதிக்கு பண்ண முடியும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகே. நான் வந்து கேண்டிடேட்டோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்ப்பேன். ஓகே. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து நல்லா படிச்சிருந்தா நல்ல கேண்டிடேட் அப்படியா? அப்படி இல்லை, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்புறம் அவரோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் பார்ப்பேன். பார்த்துட்டு அந்த ஏரியாவுக்கு அவருக்கு இளைஞர்கள் வரணும் அப்படின்னு பேசுகிறோம், அப்புறமா வந்து பாலிடிக்ஸில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ்னா கொஞ்சம் நாலேஜ் அது மாதிரி ஏரியாவில் வந்து என்னென்ன பிரச்சனைன்னா தெரியுமா, அதை பற்றி பேசுகிறாங்களா, நம்மளே கேட்காம அவங்களே இந்த பிரச்சனை நாங்கள் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களே பிரச்சாரத்துக்கு வரும்போது பேசுகிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி பார்த்து தான் போடுவோம். ஓகே. ஆக்சுவலி அந்த பார்ட்டியை விட அந்த கேண்டிடேட் எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்னா ஃபஸ்ட்டு பார்க்கணும். சில விஷயத்தில் வந்து லைக் பார்ட்டிக்கே ஒப்போசிங்காக போயிட்டு சில நல்ல விஷயங்கள் பண்ணுற கேண்டிடேட்ஸ் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பீப்புள் லைக் அவங்க பார்ட்டியே வந்து அவங்கள ஒப்போசிங்காக இருந்தாலும் இது நல்லது, இது நான் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி இனிஷியேட்டிவ் கொண்டு வர்ற கேண்டிடேட்ஸ் நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஓகே. இளைஞர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, அதை ஆரம்பத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இந்த முதல் முறை ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுலையே பயங்கர ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் இருக்குது. கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, ஆர்வமாக இருக்காங்க, நோட்டாக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முதல் முறை வாக்காளர்கள் எதெல்லாம் பார்த்து ஓட்டு போடணும்? என்ன கேட்டிங்கன்னா அவங்க நீங்கள் சொல்வது போல் அவ்வளோ குழப்பத்துலலாம் இல்லை, தெளிவாக இருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லும்போது எல்லாரும் அது முதல்ல ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, வேறு வெரி ஸ்மார்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. அது இன்றைக்கி இருக்க குழப்பமான சூழலில் இந்த அளவுக்கு அவங்க வந்து தெளிவாக இருக்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். அது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். அது சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்தா போதும், அவங்க தானாக ஃபைன் டியூன் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் ஓட்டு போடும்போது தெளிவாக இருப்பாங்க. இந்த தடவை அவங்க தெளிவாக தான் இருப்பாங்க நான் நம்புகிறேன். நான் ஒரு 2 விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் வந்து அவங்க முன்னால் எடுத்து போடுறேன். இப்போ ஒன்று வாரிசு அரசியல் பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்க, ரெண்டாவது கேஷ் ஃபார் ஓட்ஸ், இதை பற்றி இந்த அடுத்த தலைமுறை வருங்கால இந்தியாவின் நம்பிக்கை ஒழுக்கிட்டு இவங்க தான். ஸோ இது ஒரு ரிலே ரேஸ் தானே. இப்போ எனக்கு முன்னால் இருந்தவங்க கிட்ட இருந்து நான் கவிதா நாங்கள் வந்து அந்த ரிலே அந்த தீபத்தை ஏற்றிக்கிட்டு நம்ம ஓடணும். நீங்கள் 2த்துக்கு நடுப்புற இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வரும்பொழுது அவங்க அதை எடுத்துகிட்டு ஓடுவாங்க. ஸோ சுருக்கமாக சொல்கிறோம்னா ஃபஸ்ட் ரவுண்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, லைஃப் வந்து எப்பயுமே வந்து முன்னேற்றத்தை நோக்கி தான் போயிருக்கு. பாசிட்டிவாக மட்டுமே யோசிங்க. எவ்வளவு தூரம் உங்களுக்கு நெகட்டிவாக நீங்கள் யோசிக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. லைஃப் எப்பயுமே வந்து முன்னால் தான் போயிருக்கு. சில செட்பேக்ஸ் இருக்கும், பட் அது முன்னால் தான் போயிருக்கு. அந்த நம்பிக்கையை மட்டும் எந்த சூழலையும் இழந்துடாதீங்க. இந்த ஓட்டு போடுறதுன்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம், எங்கே நிற்கிறோம், இதெல்லாம் புரிஞ்சால் தான் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அது பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கட்டும், நான் வாக்கு அளிப்பது என்பது அந்த கட்சிக்குத்தான், அந்த தனிநபருக்கு அல்ல. அன்லஸ் அந்த தனிநபர் ரொம்ப அட்டூழியம் பண்ணி ரொம்ப வந்து அவர் வந்து அராஜகம் பண்ணி சமூக விரோத காரியங்கள் பண்ணி பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இதெல்லாம் ஈடுபட்டவராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அவரை ஒதுக்கணுமே தவிர, மற்றபடி நான் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது அந்த கட்சிக்குத்தான். ஏன்னா ஒரு தனிநபரை தேர்ந்தெடுத்து அங்கே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆகவே இவர்கள் வந்து பல தரப்பட்ட கருத்துக்கள் வந்தது, சந்தோஷமாக இருந்தது. அந்த தம்பி அவர் பேசும்போது நீட் ஆதரித்து பேசினார். எல்லாரும் எதிர்க்கும்போது நீட் ஆதரிக்கும் போது அவர்கிட்ட ஒரு சாலிடான ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு அது பிடிச்சிருந்தது. நான் கவிதா கிட்ட சொல்லும்போது சாலிடாக பேசுகிறாரு, கரெக்டாக பேசுகிறாருங்க. சாலிடாக பேசுகிறாருன்னு சொல்லுங்கள், கரெக்டாக பேசுகிறாருன்னு சொல்லாதீங்க. நாங்கள் அது கவிதாவோட பாயிண்ட். எனக்கு வந்து நீட்டில் வந்து ஒரு சரியான தெளிவு எனக்கே கிடையாது. டு பி ஃப்ராங்க் வித் யூ, எல்லா விஷயத்துலையும் ஒருத்தருக்கு அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. எனக்கு புலப்படாத சில விஷயங்கள் அது ஒன்று. பட் அவர் வந்து எல்லாரும் பேசும்போது ஒரு மாறுபட்ட கருத்தை வைக்கும்போது அதை வந்து அவர் தன்னோட ஆர்குமெண்ட்ஸ் மூலமாக அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாரு இல்லையா, தட்ஸ் குட். அதுதான் ஜனநாயகம், ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஐடியாஸ், மெஜாரிட்டிக்கு கட்டுப்படுவது. அதனால் எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையாக தான் இருக்குது இந்த தலைமுறையை பார்க்கும்போது. இல்லை என்னென்ன விஷயங்களை இவங்க பார்க்கணும், எந்த விஷயங்களை பார்க்கணுன்னா ஓப்பனாக உடச்சி சொல்கிறோம்னா, கடந்த 5 ஆண்டுகள் இருந்த அரசு நீடிக்கணுமா வேண்டாமா, இந்திய ஜனநாயகம் தழைக்க வேண்டுமா வேண்டாமா, பன்னெடுங்காலமாக வளர்த்தெடுக்கப்பட்ட மனித குலத்தின் அற்புதமான பண்புகள் வந்து நீடிக்கணுமா வேண்டாமா, இந்தியாவின் பன்முகத்தன்மை நீடிக்க வேண்டுமா வேண்டாமா, இந்திய அரசியலமைப்பு சாசனம் உருவாக்கிய எல்லா அமைப்புகளும் சுதந்திரமாக செயல்பட வேண்டுமா வேண்டாமா, இந்த தேர்தல் தான் நம்முடைய இறுதி தேர்தலா அல்லது நமக்கு இன்னும் பல தேர்தல்கள் வேண்டுமா
என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாதீங்க நான் சொல்லலை, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே. சில விஷயங்களை நேரடியாக சொல்ல முடியாது, ஓகே. குறிப்பறிந்து தான் நீங்கள் செயல்படணும். நான் என்னோட எல்லைக்குள்ளேயே விளையாடுறேன். ஓகே. ஏன்னா உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. எடுத்து கையில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுப்பீங்க. இங்கே இருக்க அத்தனை பேரும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் வயது தான் அவங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ என்னுடைய குழந்தைகளாக என்னுடைய தே ஆர் லைக் மை சில்ட்ரன். ஓகே. இது அதிகப்படியான வார்த்தையாக கூட இருக்கலாம். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்க ஒரு சூழலில் வந்து எனக்கு நம்பிக்கை தான் வருதே ஒழிய இவர்களை பார்க்கும்போது அவநம்பிக்கை எனக்கு வரல. கவிதா முரளிதரன், ஏற்கனவே மணி அந்த பாயிண்ட்டை ரைஸ் பண்ணார் நீட் பற்றி நான் ஏன் இங்கே பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் நம்புகிறேன் நீங்கள்லாம் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களை விட கொஞ்சம் வயசு அதிகம், எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அப்படின்ற இதில் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும், நீட்டை ஆதரிக்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே நிறையவே அதிகம். ஆமாம், நிறையவே அதிகம், எக்ஸ்பீரியன்ஸும் நிறையவே அதிகம். அந்த அடிப்படையில் ஒரு இஷ்யூவை எப்படி பார்க்கணும், பார்க்கக்கூடாது, நம்ம அதை சப்போர்ட் பண்ணலாம், எதிர்க்கலாம், அது நம்மளுடைய முடிவு. ஆனால் அதை எப்படி பார்க்கணும்னு ஒன்று இருக்குது. இங்கே நீட்டை சப்போர்ட் பண்ண ஒரு 4-5 பேராவது இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வச்ச ஒரு ஆர்குமெண்ட் வந்து அது ரொம்ப மெடிசன் அப்படின்றது முக்கியமான ஒரு துறை, அந்த உயிரை நம்பி ஒப்படைக்கிற ஒரு துறை, அதில் நம்ம வந்து சொதப்பக்கூடாது. இதுதான் பேசிக்கான ஆர்குமெண்ட்டாக இருந்தது. தரமான நபர்கள் மட்டுமே உள்ள போகணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்கள்லையும் தரமான மருத்துவர்கள் உருவாவது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான். பெரும்பாலும் சவுத் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில். இது வந்து நான் சும்மா சொல்லலை, நான் ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கேன். மெட்ராஸ் இஸ் நோன் அஸ் மெக்கா ஆஃப் மெடிக்கல் டூரிசம். நீங்கள் அப்போலோக்கு போனீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வார்டுன்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து அங்கே அப்போலோவில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே படித்தவங்க தான். அங்கே இருக்கிற இன்டர்நேஷ்னல் வார்டில் வந்து எனி டே நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து பேஷண்ட்ஸ் பார்க்கலாம், அமெரிக்காவிலேருந்து பேஷண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாருமே ஒன்று அமெரிக்காலேருந்து வர பேஷண்ட்ஸ் வந்து காஸ்ட் கம்மியாக இருக்குன்றதுக்காக வருவாங்க, ஆஃப்ரிக்காலேருந்து வர பேஷண்ட்ஸ் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்றதுக்காக வருவாங்க. இந்த மாதிரியான பல ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. நான் அப்போலோ என்ற தனியார் மருத்துவமனையை மட்டும் சொல்லலை, ஸ்டான்லிக்கு போங்க. இன்றைக்கி இந்தியாவில் நடக்காத பல ரேர் சர்ஜரிஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டான்லி மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸ்டான்லி ஒரு அரசு மருத்துவமனை. ஸோ தனியார் மருத்துவமனை மட்டும் இல்லை, அரசு மருத்துவமனையும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அப்போ நீட் அப்படின்றது வந்து நிச்சயமாக தகுதிக்கான ஒரு தேர்வு இல்லை. அதுக்கப்புறம் பிஜி மெடிக்கலுக்கு வந்து நீட் அவசியம். நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும், எனக்கு கையில் இப்போ இல்லை, ஆனால் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து பிஜிக்காக நீட் எழுதி செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது தமிழ்நாடு வந்து டாப் லெவலில் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் நம்ம வந்து டேலண்ட்டில் கம்மி அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அதோடைய பொருள் வந்து பனிமலர் சுட்டி காட்டின மாதிரி சிலபஸ் வேறையாக இருக்குது. நான் படிக்கிறது ஒரு சிலபஸ், எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து வேறு சிலபஸ்லேருந்து வருது அப்படின்னா அது என்னுடைய டேலண்ட்டுக்கான இது கிடையாது, அளவுகோல் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து நீட்டை ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம். ஆதரிக்கிறதுக்கு உங்களுக்கு ரீசன் இருக்கலாம், டொனேஷன் வாங்குறாங்க, எனக்கு அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதரிக்கலாம். ஆனால் தவறான ஆர்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் முன்வைக்கக்கூடாது. அது நல்லதா கெட்டதா, எது சரி எது தவறு என்று தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சோஷியல் மீடியா மூலமாகவும் இன்று பறந்துபட்டிருக்கிற மீடியா மூலமாகவும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்குது. அப்போது நீங்கள் 20 வயசில் நானோ மணியோ எடுத்துருக்கக்கூடிய முடிவுகளை விட ரொம்ப அதிகமான புத்திசாலித்தனமான முடிவுகளை நீங்கள் எடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு ஓட்டு போடும்போது எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப, இப்போ யோசிச்சு பார்த்தா இட்ஸ் வெரி ஷேம்ஃபுல், சொல்கிறதுக்கு அசிங்கமாக தான் இருக்குது. நான் ஒரு சுயேட்சைக்கு தான் ஓட்டு போட்டு வந்தேன். என்னோட ஓட்டை வேஸ்ட் பண்ணிருக்கேன்னு கூட எனக்கு அப்போ தெரியல. இவிஎம் போட்டிங்களா இல்லை முத்திரை குத்துனீங்களா? முத்திரை தான் குத்துனேன். ஏரோப்ளேன் ஒரு சின்னத்துக்கு. எதுக்கு ஏரோப்ளேனுக்கு கூட போட்டேன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. அப்போ ஏதோ ஒரு கணக்கில் வந்து ஏரோப்ளேனுக்கு போட்டு வந்தேன். ஏதாவது குத்தணும். ஓகே, இல்லை ஏரோப்ளேன் பற்றி ஏதோ யோசிச்சேன், நம்ம வந்து ஏரோப்ளேனில் பறக்க முடியல, ஓட்டாவது போடுவோம் அப்படின்ற டைப்பில் ஏதோ. ஆனால் ரொம்ப முட்டாள்தனமான முடிவு. ஏன்னா ஒரு ஓட்டோட மதிப்பு எவ்வளவு அப்படின்றத வந்து உணராத ஒரு தலைமுறையிலேருந்து நான் வந்திருக்கேன். நீங்கள்லாம் அப்படி இல்லை. உண்மையாகவே மணி சொன்ன மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ரெண்டாவது, இப்போது உங்கள் வயசில் வந்து ஒரு போன ஜெனரேஷனில் அதுக்கு முன்னாடி ஜெனரேஷனில் இருந்தவங்களாம் அரசியல்னா விலகி போகக்கூடிய அதில் ஆர்வம் காட்டாத இளைஞர்களாக தான் நான் பார்த்துருக்கேன். என்னோட கூட படித்த பசங்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க. நீங்கள் அப்படி இல்லை, அரசியலில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றதே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக என்கரேஜிங்கான ஒரு விஷயமா இருக்குது. சரி, இவங்க அரசியல் தெளிவோடு இருக்காங்க. நீங்கள் நேரடியாக பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே பாலிடிக்ஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற அறிதல் இருந்தால் போதும், அந்த அவேர்னஸ் இருந்தால் போதும். நீங்கள் கரெக்டான முடிவு எடுப்பீங்க. தேர்தல்னு வரும்போது ஒரு சரியான முடிவு எடுப்பீங்க. உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் வரும். நான் தான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து உங்களுக்கு தகவலை, உங்கள் வேட்பாளரை பற்றிய தகவலை தெரிந்து கொள்வது என்பது ரொம்ப சுலபம். இன்னொன்று, மதியம் 2 மணிக்கு அவங்க வந்து அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணிடுறாங்க, வேட்பு மனுவை தாக்கல் பண்ணிடுறாங்க. 4 to 6 மணி நேரத்துக்குள்ளே அது ஆன்லைனில் அப்லோட் ஆகிடும், யார் வேணால் பார்த்துக்கலாம்.
உதாரணத்துக்கு 2015 இது என்ன சைட் அப்படிங்கறதெல்லாம் அது நம்ம கண்டுபிடிச்சலாம். அது ஒன்று அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் கூகுள் பண்ணாலே வந்து அது வந்து ஏடிஆர் இந்தியா நினைக்கிறேன், ADRindia.com. அது வந்து பெர்ஃபார்மன்ஸை பற்றி. இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட். ஈஸி, இட்ஸ் வெரி ஈஸி. அதுவும் இதன் மூலமா ஷார்ப் பீப்பிள் நீங்க ஈஸியா புடிச்சுக்கலாம். அவருடைய சுய விவரக்குறிப்பு. ஆமா, இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 2015 வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த தீர்ப்புக்கு பிறகு வந்து அவங்க 2வது முறை வெற்றி பெற்ற பிறகு தண்டிக்கப்பட்டு பதவி இழந்து மறுபடியும் கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பால் வெற்றி பெற்ற பிறகு தேர்தலில் ஜெயிச்சு அவங்க எம்எல்ஏவா முதலமைச்சரை பதவி ஏற்றுக்கிட்டு அப்புறம் எம்எல்ஏவா போட்டி போடுறாங்க. ஏன்னா நீங்கள் எம்எல்ஏ எம்பியா இல்லாமல் முதல்வராகவோ பிரதமராகவோ 6 ஆண்டுகள் இருக்கும், 6 மாதங்கள் இருக்க முடியும். பதவி ஏற்றுக்கிட்டு அவங்க மதியம் 2 மணிக்கு நன்றாக நினைவு இருக்கிறது ஆர்கே நகரில் அவங்களோட வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வந்து அது அப்படியே அப்லோட் ஆகுது. அவங்க 2011 சட்டமன்ற தேர்தலில் அவங்க தாக்கல் செய்த சொத்துக்களை விட அவங்களுக்கு வந்து 10% 15% இன் டேர்ம்ஸ் ஆஃப் அமௌண்ட் 10 கோடியோ 15 கோடியோ அதிகமாகிருக்கு 4 வருஷத்தில். இப்போ அதை மட்டும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருந்தாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வேட்பாளர் விஐபி வேட்பாளர்கள் இப்போ கலைஞர் ஜெயலலிதா போன பிறகு இப்போ இருக்க விஐபி வேட்பாளர்கள் எல்லோரும் இருக்காங்க இல்லையா, அவங்க வேட்புமனுவை தாக்கல் பண்ண உடனே நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, அடுத்த 4 to நீங்கள்லாம் கம்ப்யூட்டர் சேவை எனக்கு தெரியும், 4 to 6 hours எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இது ஜாதகமே வந்து நிற்கும், அந்த வேட்புமனு அப்படியே இருக்கும். ஸோ தட் நீங்கள் அதை அவங்கள பற்றின அந்த தகவலை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நாளைக்கு காலையில் போய் முதல்ல உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கான்னு முதல்ல பார்த்துருங்க. ஓட்டு லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது ஒரு விஷயம். அண்ட் என்னென்ன விஷயங்களை பார்க்கணுன்னு உங்களுடைய வேட்பாளர் இங்கே எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்னோட வேட்பாளரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய தேர்தல் அறிக்கை என்னன்னு பார்த்துட்டு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்ன 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எவ்வளவு தூரம் தெளிவாக இருக்கீங்க அப்படிங்கிறத அதில் எங்களால் உணர முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் உங்களுடைய வேட்பாளரை பற்றியும் நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யலாம். அந்த வகையில் நமக்கு இந்த கருத்துக்களை தெரிவித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மிக்க நன்றி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.